வணக்கம் நண்பர்களே, நாங்க தூத்துக்குடியில இருக்கிற மணப்பாடுக்கு ட்ரிப் போயிருந்தோம். அந்த விளாக போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கார்ல தான் நாங்க தூத்துக்குடியில இருக்கிற மணப்பாடுக்கு ட்ரிப் போயிருந்தோம். இந்த காரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ். பரவாயில்லங்க, உண்மையிலே மைலேஜ் 22க்கு மேல கொடுக்குது. 5 பேர் வரைக்கும் இந்த கார்ல போகலாம். ஆனா நாங்க 6 பேர் போயிருந்தோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம இந்த விளாக பார்க்கலாம். நாங்க காலையில 6:30 மணியை போல இங்கிருந்து கிளம்பணும். நம்ம சிவகங்கை மாவட்டம் காஞ்சரங்கால்ல இருந்து கிளம்பணும். படமாத்தூர் வழியா மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் வழியா தான் மணப்பாடு போகணும். அந்த வழியா தான் நாங்க போனோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 250 கிலோமீட்டருக்கு மேலே வந்துருச்சு. ஆனால் பரவாயில்லங்க, ஹைவேல ரோடு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் மணப்பாடுக்கு போனதுக்கு காரணமே 2 தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை சிலுவை துண்டில் அரைஞ்சாங்க தெரியுமா, அந்த சிலுவை துண்டுகள் அந்த மணப்பாடில் இருக்கிற கோவிலில் தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிளேஸு சூப்பராக இருக்கும். காரை நல்லா பைய தான் ஓட்டிகிட்டு போனோம். இடையில அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை டீ கடை, பேக்கரிலாம் நிறுத்தி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மீனவ கிராமங்களாக தான் இருக்கும். ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சர்ச்செலாம் அந்த ஊரில் பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மணப்பாடு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடமாவும் பயன்படுது. இயற்கை, நீர்ப்பறவை, கடல், சிங்கம் 2 இதெல்லாம் மணப்பாடில் தான் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்ப்பறவை படத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க மணப்பாடில் எடுத்த படம். இப்போ நம்ம திருச்செந்தூர் தாண்டி மணப்பாடு என்ட்ரிக்கு வந்துட்டோம். இந்த ஊர் சிம்பிளாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குங்க. அடிக்கடி மழை வருமா, ஏன்னா இந்த ஊர் கடல் புறத்தில் இருக்கிறதுனால மழை அடிக்கடி வரும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கிளைமேட்டுமே இந்த ஊரில் சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம மணப்பாடில் இருக்கிற அந்த ஃபேமஸான சர்ச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த சர்ச்சு எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அந்த காலத்தில் இயேசுவோட சிலுவை துண்டை இந்த ஊருக்கு கொண்டு வந்து இந்த சர்ச்சை உருவாக்கியிருக்காங்க. அண்ணே சர்ச்சை எங்கே இருக்கு? அண்ணே அந்த ஷூட்டிங்லாம் எடுப்பானே, இந்த நேமா நேரே போய் கட் பண்ணி போங்க மேல. ரைட்ல கட் பண்ணுவானே. ஆமா சரி. அண்ணே திறந்துருக்குமா சர்ச்சு? இருக்கும். சூப்பர். இது அந்த சர்ச்சுக்கு போற வழியில இருக்கிற இன்னொரு சர்ச்சு. டிசைன்லாம் எப்படி சூப்பரா இருக்குன்னு பாருங்க. கேரளாக்காரங்க தான் அந்த சர்ச்சை உருவாக்குனாங்கன்னு சொன்னேன்ல. செப்டம்பர் மாசத்துல அந்த சர்ச்சோட மிகப்பெரிய திருவிழா ஒன்று வருமா. அதுக்கு கேரளால இருந்து ஒரு மிகப்பெரிய படையே வருமா. அம்புட்டு விசேஷமா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த ஊர்ல அதிகபட்சமா மீனவர் சமுதாயம் தான் வாழ்றாங்க. இந்த ஊர்ல அந்த காலத்து பழைய வரலாறுகள்லாம் அவ்வளவு இருக்கு. வந்துட்டோங்க, ஒரு வழியா 250 கிலோமீட்டர் தாண்டி மணப்பாடுக்கு வந்துட்டோம். 5 மணி நேரம் ஆச்சு நம்ம வர்றதுக்கு. இந்த சர்ச்சில் இருந்து இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. மணப்பாடிலே கிட்டத்தட்ட 3-4 பெரிய சர்ச்செலாம் இருக்கு. இதுதான் அந்த சர்ச்சோட முன்வாசல். இந்த சர்ச்சில் தான் இயற்கை படம், நீர்ப்பறவைன்னு நிறைய ஷூட்டிங் எடுத்தாங்க. இந்த சர்ச்சு கட்டி 250 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. முதல்ல இயேசுவோட சிலுவை துண்டுகளை ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதை நிறைய பேர் வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இயேசுவோட சிலுவை துண்டுகள் இருக்குது. இதை தான் மக்கள் கும்பிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு இந்த சர்ச்சை நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அப்புறம் அந்த சர்ச்சிலேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் அந்த சர்ச் பக்கத்தில் இருக்கிற மணப்பாடு கிராமம். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த ஊரை பற்றி அந்த ஊர் பெரியவங்கள்ட்ட கேட்டோம். அந்த ஊரோட வரலாறுகளை நல்லா அழகாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் எங்களுக்கு மீன் குழம்பு சாப்பாடுமே சமைச்சு கொடுத்தாங்க. அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம்.
இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிற அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2-3 வருஷத்துல இந்த ஊர்ல ராக்கெட் ஏவுதளம் வரப்போகுது. அதனால இந்த மணப்பாடு சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்களை அரசாங்கம் காலி செய்ய சொல்றாங்க. இதனால அந்த சுற்றியுள்ள கிராம பகுதியில் உள்ள மீனவர்கள் அடுத்து நம்ம தொழிலுக்கு என்ன பண்றது, எங்க போகிறது, தங்களோட பூர்வீக இடத்தை விட்டு எங்க போய் தங்குறதுன்னு ரொம்ப கவலையில இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்க எந்த ஆறுதலுமே சொல்ல முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, இதற்கான எல்லா பணிகளுமே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. பாவம்ங்க, உண்மையிலே அந்த 48 கிராமத்தை சேர்ந்தவர்களும் ரொம்ப பாவம் தான். ஆனால் ஒன்றுங்க, தூத்துக்குடிக்கு வர்ற பிரச்சனை மாதிரி வேறு எங்கேயுமே வரக்கூடாது. அப்புறம் நாங்கள் நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு கிளம்பி காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் நம்ம ஊருக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஊரில் நம்ம இதே மாதிரி சந்திப்போம். நன்றி.